ஹலோ நண்பர்களே, நம்ம கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணுற ஃபஸ்ட்டு நாள் 100 days சேலஞ்ச். இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக போடுவீங்களான்னு கேட்பீங்க. இது சும்மா ஸ்டடீஸ் எப்பயும் படிக்கிற மாதிரி தான், பட் கொஞ்சம் ஒரு 6 minutes 7 minutes விளையாடுற மாதிரி. அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி ஜாஸ் எடுத்திருக்கோம். நான் ரொம்ப நாளாக விளையாடவே இல்லை ஜாஸை. 53 வரைக்கும் தான் இருக்குன்ட்டு ஜாஸ் நோட்ஸு. ஸோ 8 போனேன். எனக்கு போன தடவை எல்லாம் 110 111 அந்த மாதிரிலாம் வந்தாங்க. எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கேம் பிளே பார்த்தினா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் ஒரு மாதிரி பயத்திலே சுற்றிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக ஒரு 107 பிளேயர் வந்தார். பெக்காம் சூப்பராக. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ரொம்ப சொதப்பால் தான் ஆடியிருப்பேன் எப்பயும் போல். 6 நிமிஷம் வீடியோ, கொஞ்சம் மெதுவாக பாருங்கள். ஜாலியாக தான் எடுத்துப்போம் வீடியோவை. நம்ம ஆர்கே ரெடி மாதிரி காசு போட்டுலாம் ரொம்ப உங்களை ஜாலியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு ஜாலியாக பேசிட்டு நான் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். எனக்கு 10 வியூஸ் மேலே போக மாட்டேங்குது. அதில் 6 வியூ நானே திருப்பி பார்த்து தான் வருது. ஆனால் அந்த 4வது வியூ யார் பார்க்குறாங்கன்னு தான் தெரில. அவங்களுக்காகவே வீடியோ போடுறேன்னா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேம் பிளே மொக்காவை ரொம்ப இந்த மாதிரி தான் எனக்கு சொன்னால் நான் டங் ஸ்லிப் ஆகுது. சொல்லப்பட்டக்கா என் லெஃப்டிங் ஒழுங்காகவே ஆட மாட்டுறாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்கிற. அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ரூலெட் ஒழுங்காக கரெக்டாக ஸ்டாண்டிங்கில் இல்லை. நான் ஒரு வாட்டி இருங்க, நெட்விட ரூலெட்டை பாருங்கள். ரஃபீனியாவோட ரூலெட் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நெட்விட ரூலெட் ஒரு மாதிரி பாலை சும்மா சுற்றி விடுற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. அதே மாதிரி என் கேம் பிளேயும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். அவர் கூட விளையாடும் போது அவர்கிட்ட பால் வந்தாலே போதும், எல்லோரும் டக்கு டக்குன்னு எடுத்துடுறானுங்க. ராத்திரி கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு. மேட்ச் 0-0 தான் முடிஞ்சிடுச்சு. ட்விஸ்ட்டே கரெக்டாக சொல்லிட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிச்சு. இது மாதிரி நிறையா சான்ஸ்லாம் கிடச்சிச்சு. பட் நிறையா ஆட்டாக்கில் அவர் போட்டார். நானும் கொஞ்சம் லூஸ் தனமாக ஆடினேன். அதுக்கடுத்து நடுவில் தம்ஸ் அப் அதெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அவர் கடைசி வரைக்கும் ரிப்ளையே பண்ணலன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணார். மைக்கானில் போட்டாக்கா நடுவில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆட்டோவில் தான் ஆட்டோவில் தான் லைட்டாக போணுச்சு. ஒரு 5 seconds. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்ருந்தேன். ஆயுஷ் செமையாக விளையாண்டுருந்தார். பட் ரஷீத் அவர் கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு. பட் ஆனால் இந்த தடவை நல்லா ஆடல. யார் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சிஎஸ்கே பிளே ஆஃப் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் சொல்ல முடியாது. ஆர்சிபி ஒரு வாட்டி பிளே ஆஃப்குள்ளெலாம் வந்தாங்க. பட் அதுக்கு டஃப் கொடுக்கணும். இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும். எம்ஐ கூட கொஞ்சம் ரன் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 190 எடுத்துட்டாங்கன்னா சரி அதை விட்டுருங்க. கிரிக்கெட்டை பார்த்துட்டா நம்ம ஃபுட்பாலை பற்றி பேசலாம். அவருக்கு அப்போ தான் எமோட்ஸ் போட்டேன். அவருக்கு அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவர் டிஸ்ரெஸ்பெக்டாக பண்ணலன்னா லைட்டாக ஒரு டிஸ்லைக்கை போட்டு விட்டேன். அவர் ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தேன். கடைசியில் ரிப்ளை பண்ணிட்டாரு. சாரி சொல்கிற மாதிரி ஒரு தம்ஸ் அப்பை போட்டு விட்டுட்டேன். என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோட குவாலிட்டியும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நானே OnePlus ஃபோனில் தான் போட்டுட்ருக்கேன் எல்லா வீடியோவும். அதுவும் கைன் மாஸ்டரில் எடிட்டிங் ஆப்பா. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. அதனால எனக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஆனால் நிறைய பேர் இதை விட ஒரு கைன் மாஸ்டர் ஓகே தான். பட்டு கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது வர வர. ஏன்னா நிறைய வீடியோ போடுறதுனால கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது. சில பேர்லாம் 2 வீடியோ 3 வீடியோலாம் போட்டு 26.1K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருது. நம்ம 26 வீடியோ 30 வீடியோலாம் போட்டிருப்போம். அப்போனா கூட 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்ட மாட்டீங்க. அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு வேளை என் கண்டென்ட் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை போல். ஃபஸ்ட்டு என் அம்மா சொல்கிற மாதிரி நான் போட்டுட்ருந்தேன். சாப்பாடு அந்த மாதிரிலாம் பாருங்கள் நெட்வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார். இது என் மேலே தப்பு, நான் ஒத்துக்கிறேன். இது கொஞ்சம் தாளம் அந்த இடத்துல ரூலெட் போட்டுருக்கூடாதுறான்.
திருப்பியும் நெட் விட்டே பாஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் ரேங்கப் பண்ண வரை ஏன் ரேங்கப் பண்ண முடியலன்னா எனக்கு மேட்ச்சில் நான் சுத்தமாக கிடைக்கிறதில்ல. எக்ஸ்சேஞ்சில் போகலான்னு தான் பார்த்தேன். பட் எக்ஸ்சேஞ்சிலையும் பிளேயர்ஸ் அவ்வளோவா இல்லை. எந்த பிளேயர்ஸ் வந்தாலும் நான் எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுத்து போட்டுருவேன். அதான் பிரச்சனையே என்கிட்ட. நான் உங்கள்கிட்ட குக்கிங் விலாக்ஸ் தான் போடுறேன்னு தான் சொன்னேன். பட் குக்கிங் விலாக்ஸ் தான் வந்து என் அம்மா சமைக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சவங்க எங்கள் யூடியூப் சேனல் வீடியோவில் இருக்கும். எனக்கு மோசமாக பண்ணியிருப்பேன். அது இங்கிலீஷில் நான் பேசி ஆக்சுவலாக அது என் இங்கிலீஷ் மேம்க்கு அமுச்சு விடலான்னு இருந்தேன். எதுனா ஒரு ஆக்டிவிட்டி நீங்களே சமைச்சு ஒரு வீடியோ போட்டு அதோட ஃபேட்ஸ் அதெல்லாம் என் சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால லூஸ்தனமாக பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அது அவங்கள அனுப்பிச்சி விட்றேன். அப்போ ஃபஸ்ட்டு அதான் என்னோடய யூடியூப் வீடியோ. சரி சும்மா போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு போட்டேன். கரெக்டாக வந்துருச்சு. ஒரு 41 வியூஸ் போணுச்சு. நான் கூட 41 வியூஸ் போனோன்னா 2 ரூபா காசு வந்துருக்கும் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதுப்பா. நீ வந்து 1K என்னென்னமோ சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அப்புறம் நான் கவனிக்கல ஒழுங்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. பார்த்தீங்களா சொன்னாரே ஆச்சே முடிஞ்சிருச்சு. இப்படி தாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று ஆகுது. ட்ரா தான் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அந்த 2 சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்.